அரங்கம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும், குறிப்பாக முடக்குவாதம், மூட்டு வலி, பக்கவாதம் இது சார்ந்த உங்களுடைய கேள்விகளை இன்றைய டாக்டர் ஆன் கால்ல நீங்க கால் பண்ணி கேட்கலாம். உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிப்பதற்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் கவிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். முடக்குவாதம், இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், இதனுடைய சிம்டம்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் டாக்டர்? ஓகே, அதாவது மூட்டு வலி அப்படின்னு எடுத்துக்கும் போது முழங்கால் மூட்டு வலி, கழுத்து வலி, தோள்பட்டை வலி, இல்லை இடுப்பு வலி, இந்த வலிகளுக்கும் முடக்குவாதம்னால ஏற்படக்கூடிய வலிகளுக்கும் நிறைய வித்தியாசங்கள் வந்திருக்கு. அதில் முதல் அறிகுறி அப்படின்னு பார்த்திங்கன்னா, காலை நேரத்தில் அவங்களுக்கு அந்த படுக்கையிலிருந்து எழுந்துக்கவே முடியாது, உடம்பை அசைவு கொடுக்கவே முடியாது. ஒவ்வொரு விரல்களும் சரி, சிறிய மூட்டுகள்லேருந்து பெரிய மூட்டுகள் வரைக்கும் அவங்களுக்கு பாதிப்புகள் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையினால் நமக்கு குறிப்பிட்ட ஒரு மூட்டுகளில் மட்டும் பிரச்சனை இருக்குது அப்படின்னா மற்ற மூட்டுகள் எல்லாமே செயல்பட்டுருக்கும், அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் இந்த முடக்குவாதம் அப்படின்னு பார்க்கும் பொழுது 2 எலும்புகளுக்கு இணையக்கூடிய ஒரு பகுதி தான் மூட்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒவ்வொரு மூட்டுகளும், சிறிய மூட்டிலிருந்து பெரிய மூட்டுகள் வரைக்கும் எல்லா மூட்டுகள்லேயும் பாதிப்புகள் இருக்கும். ஒரு சில பிரச்சனைகளுக்கு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் வலிகள் இருக்கும். ஆனால் முடக்குவாதம் நோயாளிகளுக்கு எந்நேரமும் வலிகள் இருக்கும், உடம்பு ஃபுல்லாகவே வலிகள் இருக்கும், ஒவ்வொரு மூட்டுகள்லேயும் வலிகள் இருக்கும், வீக்கங்கள் காணப்படும். மடக்கி நீட்டுறதுக்கு இயல்பாக ஒரு பொருளை எடுக்கிறோம் அப்படின்னா அந்த விரல்கள் எல்லாமே மடக்கிறதுக்கே ரொம்ப சிரமப்படுவாங்க. அந்த வீக்கங்கள் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு ஃபீவரிஷ் ஃபீலிங் இருக்கும். ஒரு காய்ச்சல் வந்தால் எப்படி உணர்வாங்களோ அந்த மாதிரி ஒரு உணர்வுகள் இருக்கும். லேசாக தொட்டால் கூட அவங்களுக்கு வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஒரு லைட்டாக அவங்கள ஒரு மைல்டாக இப்படி பிடிச்சி அவங்கள எழுப்பி உட்கார வைக்கிறோம் அப்படின்னா கூட ரொம்ப சிவியரான ஒரு பெயின் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு தாங்க முடியாத அளவுக்கு உடல் முழுவதும் ஒவ்வொரு மூட்டுகள்லேயும் பாதிப்பு இருக்கும், வலிகள் ரொம்ப அதிகமாக இருக்கும், வீக்கங்கள் காணப்படும். தொட்டு பார்க்கும் பொழுது ரொம்ப டெம்பரேச்சர் அவங்களுக்கு ஹையாக இருக்கும். ஒரு சிலருக்கு ஒவ்வொரு மூட்டுகள்லேயும் பார்த்திங்கன்னா அந்த ரெட்னஸ்ஸாக இருக்கும், அந்த கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெட் கலராக இருக்கும். இன்ஃப்ளமேஷன் தாபிதம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு அந்த இன்ஃப்ளமேஷனால் அவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட மூட்டுகளில் ரெட்னஸ் இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ இதற்கு என்ன காரணம்? நம்முடைய சித்த மருத்துவத்தில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, வாதம் தன்னிலையற்று காணப்படும் பொழுது, அதாவது வாதத்துடைய அளவிலிருந்து மேலோங்கி இருந்தாலோ இல்லை கீழோங்கி இருந்தாலோ இந்த மூட்டுகளில் பாதிப்பு ஏற்படும். வாதம் சமநிலையற்று காணப்படும் பொழுது வாதம் சம்பந்தப்பட்ட பிரிவில் இந்த முடக்குவாதம் அப்படிங்கிறது ஒரு வகையாக நம்ம பார்க்குறோம். இப்போ வாதம் எதனால் சமநிலையற்று காணப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, செரிமானம்லேருந்து நாம் கவனிக்கணும். நமக்கு செரிமானம் எப்படி நடக்குது, நம்மளுடைய ஜீரண உறுப்புகள் முறையாக செயல்படலை அப்படின்னா நோய் நிலைக்கு தள்ளப்படுவோம். அஜீரணம் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நமக்கு மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படும். என்ன விஷயம் நடக்குது அப்படின்னா, இப்போ ஒரு கிரைண்டர், இப்போது உதாரணத்துக்கு ஒரு கிரைண்டர் நம்ம அரிசி போட்டு அரைக்கிறோம், அது ஒழுங்காக அரைப்படலை அப்படின்னா அது எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் நம்மளுடைய ஜீரண உறுப்புகள் முறையாக செரிமானம் ஆகலை. நம்ம சாப்பிட்ட உணவு ஃபஸ்ட்டு நல்லா மென்று சாப்பிடணும். நம்ம யாருமே மென்னும் சாப்பிட்றது இல்லை, இயற்கையான உணவுகளும் நம்ம எடுக்கிறதில்ல, வேகமாக நம்ம சாப்பிட்றோம், லேட்டாக சாப்பிட்றோம், பசி இல்லாமல் சாப்பிட்றோம். நம்மளுடைய ஜீரண உறுப்புகளுக்கு எதிர்மறையான உணவுகள் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ எடுக்கும் பொழுது நமக்கு ஜீரண உறுப்புகள் அது செரிமானம் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கும். நம்ம சாப்பிட்ட உணவு கரெக்டாக செரிமானமாகி அந்த செரிமானமான சத்துக்கள் கரெக்டாக உரியப்பட்டு ரத்தத்தில் கலந்து தேவையில்லாதது நமக்கு மோஷன் வழியாக வெளியேறணும். இந்த ப்ராசஸில்
ஏதாச்சும் தடை ஏற்படுது, நமக்கு செரிமானம் சரியாக நடக்கலை, செரிமானம் சரியாக நடக்கலை அப்படின்னாலே சத்துக்கள் உரியப்படாது அப்படின்ற பட்சத்தில் உடம்பு பலவீனமாக இருக்கும். நம்ம சத்தான உணவு எடுத்தால் கூட நமக்கு அப்சார்ப்ஷன் சரியாக இருக்காது. ஸோ அப்புறம் நமக்கு மோஷன் சரியாக போகலை அப்படின்னா கழிவுகள் தங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் நோய்க்கான முதல் காரணம். நம்ம எந்த சுவையான உணவுகள் எடுத்தால் கூட, எந்த வகையான உணவுகள் எடுத்தால் கூட நமக்கு நல்ல செரிமானமாகி நல்லா செரித்து அந்த கழிவுகள் நல்லா வெளியேறி சத்துக்கள் நல்லா உரியப்பட்டுருச்சு அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. சப்போஸ் புளிப்பு சுவை நம்ம அதிகமாக எடுத்துக்கிறோம், புளிப்பு சுவை செரிமானம் ஆகிற தன்மை நமக்கு ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னும்பொழுது வயிற்றில் மந்தத்தன்மை ஏற்படும். செரிமானம் முறையாக இல்லாத பட்சத்தில் வயிற்றில் எல்லாருக்குமே மந்தம் ஏற்பட ஆரம்பிக்கும். பசி இல்லாமல் சாப்பிட்டாலும் சரி, வேகமாக சாப்பிட்டாலும் சரி, வயிற்றில் மந்தம் வரும். அந்த மந்தத்தன்மையினால் நமக்கு வாதம் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும், ஒரு காற்று ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அந்த வாதம் தான் ஒவ்வொரு மூட்டுகள்லையும் நமக்கு தங்கி அது பிரச்சனைகள் உண்டாக்குது. ஸோ ஒரு நோய் ஏற்படுது அப்படின்னா முதல்ல நமக்கு செரிமானம் எப்படி இருக்குது, மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கா, கழிவுகள் முறையாக வெளியேறுதா, உங்களுடைய உடல் உழைப்பு எப்படி இருக்குது, உங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்ம அதற்குரிய சிகிச்சை முறை எடுக்கணும். இந்த முடக்குவாதம்னால பாதிப்பு ஏற்பட்ட நோயாளிகள் பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. மூலிகை மருந்துகள் இருக்குது, நம்முடைய மருத்துவமனையில் இதுக்கு சிகிச்சைகள் அளித்து தீர்வுகள் கொடுத்துட்ருக்கோம். நோய்க்கான முதல் காரணத்துக்கு சிகிச்சை எடுத்தால் வாதத்தை சரி பண்ணிடலாம். முடக்குவாதத்திற்கான காரணங்கள் என்ன, அதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத பேசிட்டு இருக்கோம் டாக்டர். நம்ம தொடர்ந்து பேசலாம். காலர் கிட்ட பேசிட்டு வந்துடலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. மேடம், என் பேர் ரவி மேடம். எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க சார்? நாங்க சென்னையில இருந்து. சரி, யாருக்கா கேக்குறீங்க? எங்க பையனை கேட்க மேடம். அவருடைய வயது சொல்லிட்டு உங்க கேள்வியை கேட்கலாம். அவருடைய வயது பார்த்தீங்கன்னா 21. சரிங்க, சொல்லுங்க. அவருக்கு இடுப்பு வலின்னு அடிக்கடி பிரச்சனை, கால் வலின்னு முட்டி 2 முட்டி வலி. சரிங்க. இடுப்பு வலின்றான் அடிக்கடி, இடுப்பு வலி கால் வலி அதுதான் சொல்றான். சரி, எவ்வளோ நாளாக அது மாதிரி சொல்றாரு சார்? இது கிட்ட ஒரு 6 மந்த்தா இருக்கு மேடம். ஏதாவது காய்ச்சல் வந்துச்சா? இல்ல, அதெல்லாம் எதுவும் வரல. எதுவும் இல்ல. ஓகே, என்ன வேலை பார்க்குறாங்க? அப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு 2 வருஷம் முன்னாடி காய்ச்சல் வந்துச்சு. சரிங்க, அதுல இருந்து இந்த பிரச்சனை இருக்கா? இல்ல, அதுக்கு அப்புறம் தான் இருக்கு. சரிங்க சார். சரி, நான் சொல்றதை கவனிங்க. அதாவது இவ்வளோ சின்ன வயசுல இடுப்பு வலி, கால் வலி, இல்லை நிறைய பிள்ளைங்க தோள்பட்டை வலி, இது எல்லாமே சொல்றாங்க. இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு காய்ச்சல் வந்திருக்கும், அதை தொடர்ந்து மூட்டுகளில் பிரச்சனைகள் இருக்கும். ஸோ கிருமியோட தாக்கம் இருக்கும் பட்சத்தில் ஒவ்வொரு மூட்டுகள்லையும் அது அதோட பிரதிபலிப்பு பாதிப்பு ஏற்படும். ஸோ அதனோட கிருமியோட தாக்கத்தை நம்ம முற்றிலும் குறைக்கணும். மருந்துகள் எடுத்துக்கும் பொழுது ஃபீவர் எதுவுமே இருக்காது, நார்மலாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனால் இரத்த பரிசோதனை பார்க்கும்பொழுது அதில் கிருமியோட தாக்கம் இன்னும் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதற்கு மருந்துகள் எடுத்து நம்ம அதை சரி பண்ணோம் அப்படின்னாலே மூட்டுகளில் ஏற்படக்கூடிய பாதிப்பை நிச்சயமாக குறைச்சிக்கலாம். நிலவேம்பு கஷாயம் தொடர்ச்சியாக வாரத்தில் 7 நாட்கள் அவருக்கு கொடுங்க. நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை டி நகர் ஹபீபுல்லா ரோடில் இருக்குது, அங்கே நேரில் பாருங்கள். நிச்சயமாக அவருக்கு எதனால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, சத்து குறைபாடுனால கூட மூட்டுகளில் வலிகள் இருக்கும். ஸோ ரொம்ப வீக்காக இருக்காங்களா, அந்த ஃபீவர் வந்ததுலேருந்து அவரோட பாடி கண்டிஷன் ரொம்ப ஹெல்த்தியாக இல்லை, ரொம்ப பலவீனமாக ஆகிடுவாங்க. ஸோ அதனாலேயும் அவருக்கு இந்த பெயின் இருக்கலாம். ஸோ எதனால் இந்த காரணம் அப்படிங்கிறத பார்த்து நாங்கள் மெடிசன்ஸ் கொடுப்போம். அது ஒரு 3 months தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக சரி பண்ணிடலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? என் பேர் மதியழகன், நான் காஞ்சிபுரத்துலேருந்து பேசுகிறேன். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் கேட்கணும். உங்கள் வயது என்ன? 28 மேடம். 28. உங்கள் கேள்வியை கேட்கலாம். வணக்கம் சார், சொல்லுங்கள். வணக்கம் மேடம். சொல்லுங்கள். நான் ஒரு ப்ரைவேட் செக்டாரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்க. ஸ்டாண்டிங் ஒர்க் தான், 8 hours கண்டினியூஸாக நிற்கணும். சரிங்க. ஸோ எனக்கு ஒரு லாஸ்ட் ஒரு 7 months சிவியராக பெயின் இருக்குன்னு எனக்கு மூட்டுகளில். ஓகே, 2 மூட்டுகளையும் வலி இருக்குங்களா? இல்லை, 1 பெயின் ரைட் ஹேண்டில் மட்டும்தான் கொஞ்சம் பெயினாக இருக்குது, லெஃப்ட் ஹேண்டில் அவ்வளோவா இல்லை. ஓகே, கைகளில் வலி இருக்கு. போனேன்னா கொஞ்சம் தைலம் தேய்ப்பேன், இல்லை ஏதாச்சும் இது போடுவேன், கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். சரி. திரும்ப மார்னிங் எனக்கு வேக்கப் ஆகும்போது மறுபடியும் அந்த பெயின் வந்துருது. ஓகே சார். எனக்கு இது மூட்டு வலியா இல்ல என்ன மாதிரி வலின்னு ஃபைண்ட் பண்ண முடியல. ஓகே சார். வீட்ல சொன்னா என்ன சொல்றாங்கன்னா கிண்டல் பண்றாங்க, 28 வயசுல என்ன வலிக்குதுன்னு சொல்ற அப்படின்ட்டு சொல்றாங்க. சரி, ஓகே.
சார் உங்களுக்கு அந்த தோள் பட்டைகளில் மட்டும் வலி இருக்குங்களா? மூட்டு மேடம், தோள்பட்டல மூட்டு இல்லை. இல்லை, எந்த மூட்டில் வலி இருக்கு? ரைட் ஹேண்ட் மூட்டுல சிவியர் பெயின் இருக்கு. ரைட் ஹேண்டில், கையில்? ரைட் சைடு மூட்டு சொல்றாங்க. ஓகே. கால்களில் வலி இருக்குங்களா, கையில் வலி? கால்கள்லயும் பெயின் இருக்கு மேடம். சேம் ரைட் லெக்லயுமே ஹேண்ட் ரெண்டுத்துலயுமே பெயின் இருக்கு. சரி, ஓகே சார். அதாவது நம்ம செய்யக்கூடிய வேலைகள்னாலையும் நமக்கு அந்த குறிப்பிட்ட ஒரு மூட்டுகளில் பாதிப்பு இருக்கும். இதற்கு ரத்த ஓட்டத்தை சீராக்கிட்டோம் அப்படின்னாலே இது சரியாக போயிடும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஒரே இடத்துல ஒரே மூட்டுகளில் ப்ரெஷர் கொடுக்கறதுனால அங்கே ரத்த ஓட்டம் சீராக இல்லாத போது அது வலிகளாக தான் நமக்கு தெரியும். இதற்கு பஞ்சகர்மா சிகிச்சையிலே நம்ம சரி பண்ணிக்கலாம். நம்முடைய ஆர்ஜர் மருத்துவமனை காஞ்சிபுரமில் இருக்குது. அங்கே நேரில் போய் பாருங்கள். அங்கே ஒரு 3 சிட்டிங்ஸ் நீங்கள் இந்த ஸ்டிஃப்னஸை குறைக்கக்கூடிய சிகிச்சை எடுத்தாலே நம்மளால் சரி பண்ண முடியும். அதற்கு அடுத்து நீங்கள் டெய்லி வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஆகுது கொஞ்சம் ஆயில் போட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து மைல்டாக வந்து மசாஜ் மாதிரி கொடுக்கலாம். தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க, முடக்கத்தான் கீரை போட்டு நல்லா காய்ச்சிக்கோங்க. அப்பளம் மாதிரி அந்த கீரை வந்து நல்லா பொரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயை ஃபில்ட்ரு பண்ணி எங்கெல்லாம் உங்களுக்கு பாதிப்புகள் இருக்கோ அங்கே எல்லாமே அப்ளை பண்ணிவிட்டு 1 ஹவர் விட்டுருங்க. அதுக்கப்புறமா லைட்டாக வந்து சுடுதண்ணியில் கல்லுப்பு போட்டு ஒத்தரம் கொடுங்க. இதில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஒரு 3 சிட்டிங்ஸ் வருமா எடுத்துட்டாலே இது சரி பண்ணிடலாம். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, வணக்கம். என் பேர் அக்ஷயா. எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்கம்மா? நான் பொள்ளாச்சிலேருந்து பேசுகிறேன். சரி, யாருக்காக கேட்குறீங்க? எனக்காக தான். உங்கள் வயது என்னம்மா? எனக்கு வயது 28 வயசு. 28. உங்கள் கேள்வியை கேட்கலாமா? சரி. வணக்கம்மா, சொல்லுங்க. மேம், எனக்கு வந்துட்டு ஸ்கின்ஸ்லாம் வந்துட்டு அரிப்பரிப்பா சொரியாசிஸ் ப்ராப்ளம் இருக்கு மேம். சரிங்கம்மா. அதுக்கு நான் வெளியில எங்க பார்த்தாலும் இங்கிலீஷ் மெடிசன் காட்டி எல்லாமே எடுத்துட்டோம். சரி. ஆனா வந்து அது எனக்கு கம்ப்ளீட்டா கிளியர் ஆகல. எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம போய் காட்டணும்னா அதுக்கு சாப்பிடும்போது அந்த இடத்துல சரியாகுது. ஆனா இன்னொரு இடத்துல அது வந்துட்டு அது திரும்ப வந்துடுது. சரிங்கம்மா. எவ்வளவு நாளா இருக்கு? அது ஒரு 3 வருஷமா இருக்கு மேம். சரிங்கம்மா. வேற எங்கெல்லாம் இருக்கு? தலையில இருக்கா? தலையில வந்துட்டு இன்னும் இப்பதான் வந்து தலையில ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்கு. எப்படி இருக்குன்னா தலையில வந்துட்டு இன்னும் வரல புண்ணா, ஆனா வந்து அரிக்குது. அப்படியே நகத்துல எல்லாம் வந்துட்டு வெள்ளை வெள்ளையா வந்துட்டு அப்படியே வருது. சரிங்கம்மா, கவலைப்படாதீங்க. நம்மளுடைய மருத்துவமனையில் சோரியாசிஸ்க்கு நம்ம 4 தலைமுறைகளாக மூலிகை மருந்துகளே தீர்வுகள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்மளுடைய ஆர்ஜர் ஹெர்பல் மருத்துவமனைக்கு நீங்கள் நேரில் வந்து சிகிச்சை எடுக்கிறது அவசியம். நோயுடைய காரணத்துக்கு நம்ம சிகிச்சை எடுக்கணும். நோயோடைய அறிகுறிகளுக்கு சிகிச்சை எடுக்காமல் அது எதனால் ஏற்படுது அப்படிங்கிறதுக்கான மருத்துவம் நம்ம மேற்கொண்டோம் அப்படின்னா நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட மாதங்கள், அதாவது 6லேருந்து ஒரு 8 மாதத்தில் நம்ம இந்த நோயை வந்து முழுமையாக குணப்படுத்திக்கலாம். நம்முடைய சித்த மருத்துவத்தில் சரும நோய்களுக்கு முதல் காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கழிவுகளோட தேக்கம்னால அசுத்தமான ரத்தம் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நம்ம கழிவுகளை வெளியேற்றிட்டு பிளட் பியூரிஃபிகேஷன் மெடிசன்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்கின் ப்ராப்ளம் சரியாயிடும். ஸோ நம்மளுடைய மருத்துவமனையில் இந்த பாடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புக்களில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றக்கூடிய சிகிச்சையாக கோலான் ஹைட்ரோதெரப்பி, நீராவி குளியல் கொடுக்குறோம். மூலிகை கஷாயங்கள் எடுக்க எடுக்க உங்களுக்கு நல்ல ஸ்கின்னில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ தொடர் சிகிச்சையில் இதை சரி பண்ணிக்கலாம். இப்போதைக்கு அருகம்புல் சாறு வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அது உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும், அருகம்புல் ஈஸியாக கிடைக்கும். ஸோ அந்த சாறு எடுத்துகிட்டு லேசாக நீங்கள் ஹீட் பண்ணிவிட்டு அதில் கருஞ்சீரகம் போட்டு ஒரு 2 கிராம்ஸ் கருஞ்சீரகம் ஆட் பண்ணி காலையில் வெறும் வயிற்றில் குடிங்க. நம்மளுடைய மருத்துவமனையில் மலமிளக்கி சூரணம் வந்து கொடுக்குறோம். ஏன்னா கழிவுகள் தேங்காமல் அப்பப்போ உங்களுக்கு மோஷன் வழியாக வெளியேற்றுவதற்கு மலமிளக்கி சூரணம் கொடுக்குறோம். பிளட் பியூரிஃபிகேஷன் டானிக்ஸ் வந்து கொடுக்குறோம். வெளிப்புறயோக ஆயில் வந்து கொடுக்குறோம். குளியல் பொடி வந்து கொடுக்குறோம். இந்த சரும நோய்களுக்கான எல்லா சிகிச்சைகளும் நம்மளுடைய மருத்துவமனையில் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் நேரில் வந்து சிகிச்சை எடுக்கிறது அவசியம். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள். நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? வணக்கம் மேம், என் பேரு விமலா, நான் காரைக்குடியிலேருந்து பேசுறேன் மேம். சரிம்மா, யாருக்காக கேட்குறீங்க? எனக்காக தான் மேம் பேசுறேன். உங்கள் வயது என்னம்மா? எனக்கு 30 வயசு ஆகுது. 30. உங்கள் கேள்வியை கேட்கலாம்ப்பா. வணக்கம். எனக்கு வந்து மூட்டு வலி பிரச்சனை இருக்கு மேம். சரிங்கம்மா. மூட்டு வலிக்கும் டாக்டரை செக் பண்ணும்போது தேஞ்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகே. உங்க ஏஜ் என்னம்மா? வலிக்கும் மேம் எனக்கு. 30. 30. ஓகே. ஓகேம்மா.
எந்த முட்டில் தேய்மானம் இருக்குன்னு சொன்னாங்கம்மா? கால் மூட்டுல கை மூட்டுக்கு அப்படி இருக்குன்னு சொன்னாங்க. கால் மூட்டுல தேஞ்சிருக்குன்னு சொன்னாங்க. ஓகேம்மா. ஏதாவது காய்ச்சல் வந்ததா நடுவில்? ஆமாம்மா, காய்ச்சல் வந்தது தான், ஒரு வாரத்துக்கு வந்தது. ஓகேம்மா. அதிலிருந்து இந்த பாதிப்பு இருக்கா? அதுல இருந்து ரொம்ப வலி இருக்கு மேம். ஆனா அதுக்கு முன்னாடில இருந்து எனக்கு மூட்டு வலி இருக்கும் மேம். சரிம்மா. மாதவிலக்கு எப்படி இருக்கு? அது நார்மலா தான் மேம் இருக்கு. கரெக்டான டேட்க்கு ஃப்ளோ நார்மலாக இருக்கா? டேட்டை தள்ளி தான் மேம் ஆனால் வரும். சரிம்மா. அதாவது இது எதனால் ஏற்படுது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கணுமா. அதாவது ஒரு காய்ச்சல் வருது, அதை தொடர்ந்து மூட்டுகளில் பாதிப்பு இருக்குது அப்படின்னா அந்த கிருமி தாக்கம்னாலையும் நமக்கு மூட்டுகளில் இந்த தேய்மானம் 30 வயதில் தேய்மானம் அப்படிங்கிறது வாய்ப்புகள் கிடையாது. இந்த இன்ஃபெக்ஷனால் இருக்கலாம். அதற்கு அடுத்து முறையற்ற மாதவிலக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ்னால கூட மூட்டுகளில் பாதிப்பு இருக்கலாம். ஸோ இதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்து அதற்குரிய சிகிச்சை எடுத்தால் சரி பண்ணிக்கலாம். நம்முடைய ஆர்ஜர் மருத்துவமனைக்கு நேரில் வந்து சிகிச்சை எடுங்கம்மா. நாடி பரிசோதனை செய்து மருந்துகள் கொடுப்போம். நிச்சயமாக இதை சரி பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்கம்மா. உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் திவ்யாங்க. எந்த ஊர்லேருந்து? ஹலோ, எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்கம்மா? நாங்க கும்பகோணத்துல இருந்து கூப்பிடுறேங்க. சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு தான் மேம் கேட்கணும். உங்க வயது சொல்லிட்டு கேள்வி கேட்கலாமா? 22 வயசு ஆச்சு. தலையில சொரியாசிஸ் இருக்கு மேம். முதல்ல பொடுகு மாதிரி ஆரம்பிச்சது. சரி. காலேஜ் படிக்கும்போது ஆரம்பிச்சது. சரிங்கம்மா. இப்ப இன்னும் அதிகமாவே தான் இருக்கு. மருந்து ஷாம்பு இந்த மாதிரி எல்லாம் போட்டு பார்த்தோம், அது அதிகமாயிடுச்சு மேம். இப்ப சொரிஞ்சா ரத்தம் வர அளவுக்கு இருக்கு. ஓகேம்மா. வேற எங்கெல்லாம் பாதிப்பு இருக்கு? உடம்புல வேற எங்கேயாவது இருக்கா? இல்லைங்க மேம். காது கிட்ட அந்த மாதிரி தலையில இருந்து கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கு மேம். கழுத்து காது அந்த மாதிரி இடத்துல இருக்கு. சரிம்மா. அதாவது இந்த ஸ்கேல்ப் சோரியாசிஸ் மட்டும் நிறைய பேஷண்ட்ஸே தவறு பண்ணுவாங்க. தோல் வந்து உறிஞ்சிட்டே இருக்கும் லேசாக. அது டேண்ட்ரஃப் பொடுகு அப்படின்னு நினச்சிட்டு வேறு ஷாம்பு ஆயில் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆரம்ப கட்ட நிலையில் பொடுகு மாதிரி ஆரம்பித்து அதை முறையாக சிகிச்சை எடுக்காத பட்சத்தில் அந்த தீவிரம், அந்த நோயோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். தலைப்பகுதிகளில் மட்டும் ஒரு சிலருக்கு பாதிப்பு இருக்கும். ஒரு சிலருக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த காதுக்கு பின்னாடி, இந்த காது மடல்களுக்கு உள்ள காது மடல்களுக்கு பின்பக்கம், அந்த கழுத்தெலும்புகளோட பகுதிகளில், முகத்தில், கழுத்துகளில் இந்த மாதிரி அப்படியே லேசாக வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்டார்டிங்லேயே பார்க்குறது அவசியமாக. ஸோ இப்போ நீங்கள் காலம் கடத்தாமல் நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனை கும்பகோணம்ல இருக்குது, அங்கே நேரில் வந்து சிகிச்சை எடுங்க. நிச்சயமாக இந்த சோரியாசிஸை நம்மளுடைய மூலிகை மருந்துகளை குணப்படுத்த முடியும். நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் இந்த சோரியாசிஸ்க்கு நம்ம 4 தலைமுறைகளாக மூலிகை சிகிச்சையிலேயே நம்ம தீர்வுகள் கொடுத்துட்ருக்கோம். நம்முடைய ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் இந்தியாவில் 6 மாநிலங்களில் இருக்குது. 95க்கும் மேற்பட்ட ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கும்பகோணம்லே நம்முடைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, அங்கே நேரில் போய் சிகிச்சை ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு 3 to 6 monthsலேயே உங்களுக்கு கிளியர் ஆகிடும், பயப்பட வேண்டாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, என் பேர் காயத்ரிங்க. எந்த ஊர்லேருந்துமா? திருநெல்வேலியிலிருந்து பேசுகிறேங்க. சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு தான் கேட்குறேங்க. எனக்கு வயசு 22. சரிம்மா, தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேட்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. என் பேர் காயத்ரி, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறேன். சரிங்க. எனக்கு தாம நீர்க்கட்டி வந்து சின்ன சின்னதாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்கம்மா. ஆனால் வந்து பீரியட்ஸ் வந்து சரிவர வராது. 1 மாதம் வரும், 1 மாதம் வராது. சரி. போய் ஸ்கேன் எடுத்து பார்த்தா வந்து சின்ன சின்னதாக நீர்க்கட்டி நிறையா இருக்கு. சரி. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்கம்மா, நான் சொல்கிறத கவனிங்க. இப்போ இன்றைய காலகட்டத்தில் பெண்களுக்கு முறையற்ற மாதவிலக்கு இருக்குது. அதாவது பூப்படைந்த முதல் மாதத்திலிருந்தே நிறைய பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது. ஒரு ஸ்கேன் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா நீர்க்கட்டிகள் அப்படிங்கிறது தான் இருக்குது. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்முடைய உணவு முறைகளில் தவறு செய்கிறோம். ஸோ உணவு முறைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இயற்கையான வீட்டில் சமைச்ச உணவுகள், நம்மளுடைய ஜீரண உறுப்புகளுக்கு முறையான உணவுகள் வந்து நாம் எடுத்துக்கிறோமா அப்படின்னு பார்த்திங்கன்னா அது நிச்சயம் கிடையாது. ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய எடுத்துக்கிறோம். உடல் உழைப்பு ரொம்ப குறைவாக இருக்குது.
குறிப்பாக இந்த இரவு நேரத்தில் சரியான ஒரு உறக்கம் இல்லாத பட்சத்தில் ஹார்மோன்ஸ் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஹார்மோன்ஸ் சேஞ்ச் ஆக நிச்சயமாக இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரும். யாரும் முறையாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதில்ல, உடல் உஷ்ணம் சூடை வந்து குறைக்கிறதில்ல, மூளைச்சூடு ரொம்ப அதிகமாக இருக்கும். கர்ப்பப்பைக்கும் பார்த்திங்கன்னா சூடு ரொம்ப அதிகமாக இருக்கும். உடல் சூடு அதிகமாக இருக்கும்போது ரெகுலரான மென்சஸ் வந்து வராது. அதே மாதிரி இடுப்பு எலும்புகள் அசைவு கொடுக்குற மாதிரியான வேலைகள் வந்து நம்ம செய்யணும். ஸோ முன்னாடியெல்லாம் குனிஞ்சு நிம்மதி எல்லா வேலைகளும் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம், சிட்டிங்லேயே நம்ம எல்லா ஒர்க்கும் முடிச்சிடுறோம். நிறைய வேலைகள் மிஷினே செஞ்சிருது. நம்ம உடல் உழைப்பு ரொம்ப குறைவாக இருக்குது. அதே மாதிரி இரவு நேரத்தில் நம்ம லேட்டாக தூங்குகிறோம், லேட்டாக சாப்பிட்றோம். இரவு நேரத்தில் அசைவ பிரியர்கள் மிட் நைட்லலாம் வந்து அசைவம் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ இயற்கைக்கு எதிர்மாறாக நம்ம உணவுகள் எடுக்கிறதுனால ஹார்மோன் பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. குறிப்பாக இரவு நேரத்தில் லேட்டாக தூங்கும் பொழுது நிச்சயமாக ஹார்மோன் பிரச்சனைகள் வரும். யாரெல்லாம் லேட்டாக தூங்குறாங்களோ, யாரெல்லாம் இரவு நேரத்தில் வேலை பார்ப்பாங்களோ, நைட் ஷிஃப்ட்ஸ்லாம் பார்க்குறவங்களுக்கு நிச்சயமாக உடம்புல இந்த வாதம் பித்தம் கபம் வந்து சமநிலையற்று காணப்படும் பொழுது நமக்கு அதற்கேற்றாற்போல் நோய்கள் பிரதிபலிக்கும். ஸோ இந்த வாழ்க்கை முறையையும் உணவு முறையையும் நம்ம உடல் உழைப்பையும் நம்ம சரி பண்ணணும். ஸோ அதை சரி பண்ணிவிட்டு நம்ம ஒரு 3 மாத காலம் சிகிச்சை எடுத்தால் நிச்சயம் சரி பண்ணிக்கலாம். ஸோ கட்டி அப்படின்னும் போது நிறைய பேருக்கு ஒரு பயம் ஏற்பட்டு ஆப்ரேஷன் கூட பண்ணிக்கிறாங்க. இப்போ நீர் கட்டி அப்படின்னா அந்த கட்டி எப்படியாச்சும் ஆப்ரேஷன் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரீ ஆகிடலாம் அப்படின்னு. ஆனால் 3 மாதத்துலேயே திரும்ப நீர் கட்டி வந்துருச்சு அப்படின்னு கவலையோடே வருவாங்க. ஸோ நிறைய பேர் லேப்ரோஸ்கோபிக் பண்ணி திரும்ப இந்த கட்டி வந்துகிட்டே இருக்குது, என்ன தான் தீர்வு அப்படிங்கிறதே தெரியலன்னு சொல்லுவாங்க. பெரிய விஷயமே இல்லை. நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், ப்ராப்பரான ஒரு மூலிகை மெடிசன்ஸ் எடுத்தால் நிச்சயமாக சரி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த நீர்க்கட்டிக்கு ஒரு எளிமையான ஒரு வழிமுறை அப்படின்னு பார்த்திங்கன்னா கழற்சிக்காய் சூரணம் ரொம்ப எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கொடுக்கும். மென்சஸ் வழியாகவே இந்த சிஸ்ட் எல்லாமே ரப்சராகி வெளியில் வந்துடும். நம்முடைய மருத்துவமனையில் சிறப்பான யூட்ரைன் டானிக் கொடுக்குறோம். இந்த நீர்க்கட்டிகள், ஃபைப்ராய்ட்ஸ் கட்டிகள் இது எல்லாமே இயற்கையாக ரப்சர் ஆகி மென்சஸ் வழியாகவே வெளியில் வரத்துக்கு இதுவும் ஒரு வகையான கழிவுகள் தேக்கம் தான். அது எல்லாமே வெளியேற்றக்கூடிய மெடிசன்ஸ் வந்து கொடுக்குறோம். ஸோ கோலான் ஹைட்ரோதெரப்பிங்கிற சிகிச்சை நிச்சயமாக எடுக்கணும். ஸோ வாதம் அப்படிங்கிறது மூட்டுகளில் மட்டும் தங்காது, கர்ப்பப்பையிலையும் தங்கும். ஸோ அந்த வாதத்தை நம்ம வெளியேற்றிட்டு உங்களுடைய உடல் உஷ்ணத்தை குறைத்து இந்த நீர்க்கட்டியை வெளியேற்றிட்டோம் அப்படின்னா ரெகுலரான பீரியட்ஸ் வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் இதை சரி பண்ணால் குழந்தையின்மை பிரச்சனை அப்படிங்கிறதே வராது. எப்போ வந்து குழந்தையின்மை அப்படின்னு நம்ம போகிறோமோ அப்போ தான் நம்ம ஸ்கேன் பார்ப்போம். இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து ரொம்ப வருஷமாக இருந்துகிட்டே இருக்கும். 2 மாதத்துக்கு ஒரு முறை வரும், இல்லை மாதத்தில் அதிகமாக ப்ளீடிங் போகும். ஒரு 4 மாதம் 5 மாதம் மென்சஸே வரலன்னா ஒரு தலைவலியே விட்டுருச்சு அப்படின்னு சொல்லி பெண்கள் நிறைய பேர் நான் ரிலாக்ஸாக இருக்கேன், ஃப்ரீயாக இருக்கேன்னு நினைப்பாங்க. ஆனால் எப்போ வந்து திருமணம் ஆகி ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நம்ம ஸ்கேன் பார்க்கும்பொழுது தான் நம்மளுடைய அலட்சியமாக இருந்ததெல்லாம் எவ்வளோ தவறான விஷயமா அவங்களுக்கு தெரியும். ஸோ நீர்க்கட்டிகள் ரொம்ப பெருசாக இருக்கும், ஓவரிஸ் எல்லாமே பெருசாக இருக்கும். ஸோ கர்ப்பப்பையில் நிறைய பிரச்சனைகள்னால குழந்தையின்மை, டிப்ரெஷன் இந்த மாதிரி போவாங்க. ஸோ ஸ்டார்டிங்லேயே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா எளிய மூலிகை மருந்துகளே சரி பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனைக்கு நேரில் வந்து சிகிச்சை எடுங்கம்மா, நிச்சயமாக இது சரி பண்ண முடியும். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் பூர்ணிமா. சரிம்மா, எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? நான் பாண்டிச்சேரியிலேருந்து கூப்பிடுறேன். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் கேட்கணும். உங்கள் வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாம். வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். சொல்லுங்கம்மா. என்னோட பேரு பூர்ணிமா. என்னோட வயசு வந்து 32 வயசு ஆகுது. சரிங்க. எனக்கு வந்து இந்த ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கு. சரி, எவ்வளோ நல்லா இருக்கு? 3 வருஷமா இருக்கு. சரிங்கம்மா. மூச்சு விடுறதுக்கே சிரமமா இருக்கும். நைட்ல எல்லாம் படுத்தா தூக்கமே வராது. மூச்சு விடவே ரொம்ப சிரமமா இருக்கு. சரி. அந்த இன்ஹேலர் யூஸ் பண்ணா மட்டும்தான் என்னால மூச்சே விட முடியும். சரிங்கம்மா. சளி தொல்லை ரொம்ப அதிகமா இருக்கு. சரி, ஓகே, சரி பண்ணிடலாமா, கவலைப்படாதீங்க. முறையான சிகிச்சைகள் எடுக்கணும். மூலிகை மருந்துகள் இருக்குது. கிருமியோட தாக்கம் தான் முக்கிய காரணம். நோய் எதிர்ப்பு ஆற்றல் ரொம்ப குறைவாக இருக்கும். பரம்பரையாக உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கா, பரம்பரைனால வந்ததா, வீட்டில் யாருக்காவது இந்த ஆஸ்துமா பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ சித்த மருத்துவத்தில் கபம் அல்லாது காச சுவாசம் காணாது அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது காச சுவாசம் அப்படிங்கிறது நம்ம ஆஸ்துமா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கபம் இல்லாமல் இந்த ஆஸ்துமா நோய் வராது.
அப்போ கபம் வந்து மேலோங்கி இருக்கும் பட்சத்தில் நமக்கு நுரையீரலோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ சுவாச குழாய்களில் இந்த கபம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சளி, அந்த கோழை வந்து தங்கிறதுனால மூச்சு இழுத்து விடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அந்த சமயத்தில் இன்ஹேலர் நம்ம யூஸ் பண்ணுவோம். இன்ஹேலர் யூஸ் பண்ணும்பொழுது நமக்கு அந்த டைமுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும், ப்ரீத் பண்ணுறதுக்கெல்லாம் ரிலீஃப் கிடைக்கும். ஆனால் அதுவே பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடைக்காது. நம்மளுடைய மூலிகை மருந்துகளில் இதற்கு நிரந்தர தீர்வு காண முடியும். நிறைய பேஷண்ட்ஸ் இன்ஹேலர் யூஸ் பண்ணுறவங்க கூட நம்முடைய சிகிச்சை எடுத்து இன்ஹேலர் இல்லாமல் இந்த பருவ காலத்தில் கூட நிறைய பேருக்கு இந்த ஆஸ்துமா பிரச்சனைகள் திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்காங்க. ஸோ இதற்கான காரணத்துக்கு நம்ம சிகிச்சை வந்து எடுக்கணும். நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகப்படுத்தணும், உடம்புல இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகளை வலுவடையக்கூடிய மெடிசன்ஸ் வந்து எடுக்கணும். ஸோ இதெல்லாம் கரெக்டாக ரெகுலராக நம்ம ஒரு 3 to 8 months வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக நுரையீரலில் தங்கியிருக்கக்கூடிய கோழைகளை வெளியேற்றக்கூடிய மருந்துகள் வந்து நம்ம கொடுக்குறோம். அதாவது எதனால் வி சவுண்ட் வருது, ஏன் வந்து நம்ம மூச்சு இழுத்து விடும்போது ஒரு சவுண்ட் விசில் நம்ம ஊதும்பொழுது எப்படி ஒரு சவுண்டு வருதோ அந்த மாதிரி ஏன் வருதுன்னா இந்த சுவாச குழாய்கள் வந்து சுருக்கம் ஏற்பட்டிருக்கும். அதே மாதிரி அந்த கோழை போக அங்கே தங்கிறதுனால இந்த காற்றுகள் இழுக்கும் பொழுது அந்த அடைப்புனால தான் நமக்கு விசில் சவுண்ட் கேட்குது. அந்த கோழைகளை வெளியேற்றிட்டு நுரையீரலை சுத்திகரிச்சிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு இந்த வி சவுண்ட் வந்து வராது. நுரையீரல் க்ளீன் ஆகிட்ட பிறகு நமக்கு சளி பிரச்சனைகள் எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு எந்த மெடிசன்ஸுமே நமக்கு தேவைப்படாது. அதற்கடுத்து நோய் எதிர்ப்பு ஆற்றலை நம்ம அதிகப்படுத்திக்கணும். நோய் எதிர்ப்பு சக்தி ஆரோக்கியமாக இருந்துச்சு அப்படின்னா எந்த வகையான நோய்களும் நம்ம உடம்புக்கு வந்து தாக்காது. இந்த மாதிரியான சிகிச்சை முறைகள் நம்மளுடைய மருத்துவமனையில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ உடம்புல தங்கியிருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றணும். இப்போது சளி, இந்த கபம் அப்படிங்கிறது நமக்கு நுரையீரலில் மட்டும் கிடையாது, இந்த கழிவுகள் வந்து நமக்கு வயிற்றில் குடல் பகுதிகளிலும் இருக்கும். ஸோ கழிவுகள் நீக்கக்கூடிய கோலான் ஹைட்ரோதெரப்பிங்கிற சிகிச்சை முறை நீங்கள் நிச்சயமாக எடுக்கணும். அதற்கடுத்து மூலிகை மருந்துகள் நாங்கள் கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் நீங்கள் எடுக்க சளி வந்து அப்படியே கரைஞ்சி வெளியில் வரும். அந்த வெளியேற்றக்கூடிய மருந்துகள் வந்து எடுக்கணும். இதற்கு சிறப்பான நசியம் சொல்லக்கூடிய சிகிச்சை முறைகளும் கொடுக்குறோம். ஸோ வெளிப்புற சிகிச்சைகள் மற்றும் உள்புற சிகிச்சை இது ரெண்டுமே சேர்த்து ஒரு 8 months எடுக்கும்பொழுது கட்டாயம் இதை சரி பண்ணிக்கலாமா, நீங்கள் பயப்பட வேண்டாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். மேம் கவிதா, கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். ஓகேம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு தாங்க மேம். உங்கள் வயது என்னம்மா? 38 மேம். சரி, உங்கள் கேள்வியை மட்டும் கேளுங்க. ஓகே. வணக்கம், சொல்லுங்கம்மா. மேம் நான் டீச்சிங் ப்ரொஃபஷன்ல இருக்கேங்க மேம். 12 years இருக்கேங்க. சரிங்க. இப்போ பார்த்தா வெரிகோஸ் வெயின் அதிகமாயிட்டே இருக்குங்க. சரிங்கம்மா. 5 years பிஃபோர் லைட்டா நர்வ் மட்டும் தூக்கிட்டு இருந்ததுங்க, அந்த பச்சை கலர்ல தெரிய ஆரம்பிச்சதுங்க. சரிங்க. இப்போ பார்த்தா ஒவ்வொரு இதுலயுமே பிளாக் ஆயிட்டே வருதுங்க, அடுத்த நரம்புமே பாதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. சரி, ஓகே. வலி இருக்குங்களா? ரொம்ப நின்னுட்டே இருக்கிறதுனால பெயின் அதிகமா இருக்குதுங்க. சரிங்கம்மா. வலிகள் இருக்கா? என்னங்க மேம்? வலி இருக்கா? ஆமாங்க மேம், ரொம்ப பெயின் ஆகுதுங்க மேம். பாதத்தோட அடிப்பக்கம் ரொம்ப பெயின் ஆகுதுங்க. சரி, நான் சொல்கிறத கவனிங்க. அதாவது ரொம்ப நேரம் நிற்கிறதுனால என்ன ஆகுதுன்னா நம்மளோட கிராவிட்டி ஃபோர்ஸ்னால பிளட் சர்க்குலேஷன் நமக்கு கீழே வந்துடும், பாதங்களுக்கு வந்துடும், திரும்ப ரிவர்ஸ் ஆகி மேலே போகாது. ஸோ இதற்கு ரொம்ப நேரம் நீண்டு நிற்கிறதுனால வெரிகோஸ் வெயினாக அது மாற ஆரம்பிச்சிடும். சர்க்குலேஷன் ரொம்ப புவராக இருக்கும் பட்சத்தில் அது வெரிகோஸ் வெயினாக நமக்கு மாற ஆரம்பிச்சிடும். இதற்கு நம்மளுடைய மருத்துவமனையில் பஞ்சகர்மா சிகிச்சைகள் அளிச்சிட்ருக்கோம். இந்த வெரிகோஸ் வெயினுக்கு நிறைய பேர் மருந்துகள் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அங்கே இரத்த ஓட்டத்தை சீராக்குவதற்கு நிச்சயமாக ப்ரெஷர் கொடுத்து அங்கே ஒரு தெரப்பி மசாஜ் மாதிரி கொடுத்து நம்ம அதை சரி பண்ணிக்கணும். இப்போ சரி பண்ணாத பட்சத்தில் என்ன ஆகும்னா அந்த வெயின்ஸ் எல்லாம் ரப்சர் ஆகி ப்ளீடிங் ஆகக்கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்மளுடைய அர்ஜர் மருத்துவமனைக்கு வந்து பஞ்சகர்மா சிகிச்சை எடுத்துக்கோங்க. ஸோ இப்போதைக்கு வெளிப்பிரயோகமாக மூசாம்பர பற்று அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் முட்டையோட வெள்ளைக்கருவில் மிக்ஸ் பண்ணி கால் ஃபுல்லாக எங்கெல்லாம் உங்களுக்கு அந்த நரம்புகள் சுற்றி இருக்கோ அங்கே ஃபுல்லாக நல்லா ஒரு பேக் மாதிரி போட்டு ஒரு 1/2 hour 1 hour கழித்து வெந்நீர் வச்சு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இது நல்ல உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். நம்மளுடைய மருத்துவமனையில் பஞ்சகர்மா சிகிச்சை எடுக்கிறது நல்லது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் சந்தியா, நான் விழுப்புரம்லேருந்து பேசுகிறேங்க. சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? என்னோட தங்கச்சிக்குங்க. ஓகே, அவங்க வயது என்னம்மா?
அவங்களுக்கு 22 வயசு ஆச்சு. 22. உங்க கேள்வியை கேட்கலாம். வணக்கம். வணக்கங்க. சொல்லுங்கம்மா. என்னோட தங்கச்சிக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குங்க. சரிங்கம்மா. ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு தான் இருக்கோம். சரி. ஆனா சரியாகவே இல்லை. மெடிசன் சாப்பிட்டா நல்லா இருக்கு. சரி. ஒரு நாள் மெடிசன் விட்டாலும் கஷ்டமா இருக்கு, மூச்சு விடுறதுக்கே கஷ்டமா இருக்கு, தலைவலி வருதுங்க. ஸோ ஸ்மெல்லும் வர மாட்டேங்குது. ஓகே. ஸ்மெல் வராமல் இருக்கிறது எத்தனை மாசமா இருக்காங்க? 2 months ஆங்க. 2 months. சரிங்கம்மா. அதாவது நான் சொல்கிறத கவனிங்க. அதாவது நம்ம நோயோடைய அறிகுறிகளுக்கு மருந்துகள் எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நோயோட தாக்கம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு அது போயிட்டே இருக்கும். இப்போ ஆரம்ப கட்ட நிலையில் எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. ஒரு அடுக்கு தும்மல் இருக்கும், தலைவலி, தலைபாரம் இருக்கும், ஒரு தொண்டை வலி இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். அதை சரியான முறையில் நீங்கள் சிகிச்சை எடுக்காத பட்சத்தில் ஸ்மெல் தெரியாமல் போகும். இன்னும் குறிப்பிட்ட மாதங்களுக்கு அப்புறம் டேஸ்ட் தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சைனசைட்டிஸ் அப்படின்னா இது ஒரு பெரிய பிரச்சனை, குணப்படுத்த முடியாது அப்படிங்கிறதுலாம் கிடையாது. மூலிகை மருந்துகள்லையும் அதாவது வர்ம சிகிச்சைகள், வெளிப்புற சிகிச்சைகள், அதாவது உள்புற சிகிச்சை மற்றும் வெளிப்புற சிகிச்சைகள், இது எல்லாமே ஒரு 3 மாதம் எடுத்தோம்னா நிச்சயம் சரி பண்ணிக்கலாம். நம்முடைய சித்த மருத்துவத்தில் உடல் சூடு, அது அளவுக்கு மீறிய உடல் சூடு அதிகமாக இருக்கும் பட்சத்தில் தான் அதை தலையில் நீர் கோர்த்து நமக்கு இந்த சளி பிரச்சனைகளாக இருக்குது. நம்ம நினச்சிட்ருப்போம் நமக்கு சளி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தலைக்கு கூட குளிக்க மாட்டோம், கரெக்டான ஒரு உணவு முறைகள் எடுத்துக்க மாட்டோம். ஆனால் இதற்கு காரணம் உடல் சூடு தான் முக்கிய காரணமே. ஸோ நம்ம உடல் சூட்டை, உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய வழிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு தலையில் கோர்த்துருக்கக்கூடிய நீர்களை வெளியேற்றிட்டோம் அப்படின்னா இதற்கு நிரந்தரமான ஒரு தீர்வாக அமையும். அதாவது அந்த காற்று பைகள், நம்மளுடைய தலைப்பகுதிகளில் 4 ஜோடி காற்று பைகள் இருக்குது. ஒரு ஏர் பேக், ஏர் கேவிட்டி அப்படின்னு சொல்லலாம். இந்த காற்று பைகளில் ஒரு சில காரணங்கள்னால நீர் கோர்த்துக்கும். நீர் கோர்த்துக்குச்சு அப்படின்னாலே இந்த மாதிரி அறிகுறிகள் வரும். ஸோ அந்த நீர் கோர்க்கறது இருக்குன்னா அந்த கிருமியோட தாக்கம்னாலையா, எதனால இப்படி நீர் கோர்த்துருக்கு, இல்லை ஒரு சிலருக்கு ரொம்ப வருஷமாக இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சளி அங்கே தங்கி இருக்கும். ஸோ அதனால் வருஷம் ஃபுல்லாகவே, குறிப்பாக கடுமையான வெயில் காலத்தில் கூட அந்த சளி பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். ஸோ என்ன காரணம் அப்படிங்கிறத பார்த்து அதை வெளியேற்றக்கூடிய வழிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணணும். நிறைய பேருக்கு நேசல் பாலிப் இருக்கும், அதனால் நிறைய பிரச்சனைகள் வரும். செப்டல் டீவியேஷன், நேசல் செப்டல் டீவியேஷன் ஒரு கண்டிஷன் இருக்குது. ஸோ இந்த கண்டிஷன்லையும் பார்த்திங்கன்னா இந்த சைனசைட்டிஸ் பிரச்சனைகள் இருக்கும். இதற்கு எல்லாமே நம்மளுடைய மருத்துவமனையில் மூலிகை மருந்துகளோடு சேர்த்து நசியம் அப்படிங்கிற சிகிச்சை முறைகள் அளிக்கிறோம். அதாவது சிறப்பான மூலிகை தைலத்தை நேசல் ட்ராப்ஸ் மாதிரி நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த ஆயில் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த காற்று பையில் இருக்கக்கூடிய கிருமிகளை வெளியேற்றும், அந்த சளிகளை அப்படியே வெளியேற்றும். நிறைய பேருக்கு மூக்குலேருந்து நீர் வடியில் மூக்கு அடைச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வெளியேற்றக்கூடிய வழிமுறைகளாக இது அமையும். நிறைய நன்மைகளும் இருக்குது. நேசல் பாலிப் எல்லாம் இந்த சிகிச்சை எடுத்தாலே அறுவை சிகிச்சை இல்லாமலே சரியாயிருக்கு. ஸோ ஒரு தொடர்ச்சியான ஒரு சிகிச்சை எடுக்கிறது நல்லது. இப்போ வீட்டில் இருந்தபடியே நீங்கள் பார்த்தீங்கன்னா நொச்சி இலை கஷாயம் சைனசைட்டிஸ்க்கு ஒரு நல்ல ரிசல்ட்டாக கொடுக்கும். ஒரு 30 ml நொச்சி இலை கஷாயங்கள் ஒரு வெறும் வயிற்றில் அவங்களுக்கு ஒரு 7 days கொடுத்துட்டே வாங்க. வேதி பிடித்தல் ரொம்ப அவசியம். சைனசைட்டிஸ் பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு, நாள்பட்ட சளி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வேது பிடித்தல் அப்படிங்கிற சிகிச்சை எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். வாரத்தில் ஒரு 2 நாட்கள் வேது பிடிக்கணும். அடுத்து புகை சிகிச்சை அப்படின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் வீட்டில் இருந்தபடியே பார்த்தீங்கன்னா மஞ்சளை விளக்கில் சுட்டுட்டு அந்த வரக்கூடிய புகையை நல்லா ஸ்மெல் பண்ணணும். ஸ்மெல் பண்ணும்போது அந்த பிளாக் எல்லாம் உடனே ரிலீஃப் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த வேது பிடிக்கும் பொழுது அந்த சூடு பட்டு அந்த காற்று அறைகள் சுற்றி இருக்கக்கூடிய மியூக்கஸ் லேயர்லாம் ரொம்ப தடிமனாக இருக்கும். அது எல்லாமே நார்மல் கண்டிஷன்ஸ்க்கு வந்துடும். டாக்டர் கால் நிகழ்ச்சியில் இருக்கீங்க, சொல்லுங்கம்மா. எனக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகிட்டே இருக்கு, அதுக்காக கால் பண்ணிருக்கேன். சரிம்மா, என்ன வயதாகுது உங்களுக்கு? 23. 23. ஒயிட் டிஸ்சார்ஜ் ப்ராப்ளம் இருக்கு. தொடர்ந்து டாக்டர் கிட்ட பேசுங்க. வணக்கம்மா, எத்தனை மாசமா இருக்கு? மேம் எனக்கு இது 1 year-ஆ இருக்கு டாக்டர். சரிங்க. என்ன மாதிரி தொந்தரவுகள் இருக்குமா? டெய்லி ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகுதா? ஆமா டாக்டர், இப்போ பீரியட்ஸ் வந்ததுல இருந்து 1 month ஃபுல்லாவே எனக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகிட்டே இருக்கு. இதனால எனக்கு ரொம்ப வெயிட்டும் லாஸ் ஆகிற மாதிரி இருக்கு, ஒல்லியாகிட்டே போற மாதிரி இருக்கு டாக்டர். சரிம்மா, என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க?
ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி தான் எடுத்தேன். டேப்லெட் கொடுத்தாங்க, பட் அதுவும் எனக்கு சரியாகல. மறுபடியும் அதே மாதிரியே தான் இருக்கு. சரிங்கம்மா, நான் சொல்கிறத கவனிங்க. அதாவது வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது முக்கியமான 2 காரணங்கள் வந்திருக்கு. முதல்ல உடல் உஷ்ணம், அளவுக்கு அதிகமாக சூடு, மூலச்சூடு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கும். அதற்கு அடுத்து கிருமி தாக்கம், இன்ஃபெக்ஷனால் இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அலட்சியமாக இருந்தோம் அப்படின்னா ஆளையே வந்து உருக்கிடும். அந்த அளவுக்கு நம்ம கேஷுவலாக நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது படிப்படியாக மாத கணக்கில் பார்த்திங்கன்னா உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். உடல் ரொம்ப பலவீனமாக இருக்கும், ரொம்ப சோர்வாயிடுவீங்க. நிறைய தொந்தரவுகள் இதனால் இருக்குது. அதனால் அலட்சியம் இல்லாமல் நீங்கள் 1 வருஷமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க, உடனடியாக இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கணும். ஸோ அந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை ஸ்டார்டிங்கில் ஒயிட் கலராகவே இருக்கும். அதை ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுக்கல, இன்ஃபெக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா அந்த கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிரும். அதே மாதிரி ஒரு மாதிரியான ஒரு பேட் ஸ்மெல்லும் வர ஆரம்பிச்சிரும். இன்ஃபெக்ஷன் அதிகமாக அதிகமாக உங்கள் உடலுடைய பாதிப்புகள் அதிகமாகிடும். அதனால் நீங்கள் இதை ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லாத்துக்குமே நம்ம என்ன நினைக்கிறோன்னா, பிரச்சனைகள் எப்போ பெருசாகுதோ அப்போ தான் மருத்துவமனைக்கே நம்ம போகிறோம். ஸ்டார்டிங்லேயே போகிறது யாருமே அதை ஃபாலோ பண்ணுறதில்ல. 1 வருஷமாக 2 வருஷமாக இருக்குது, 3 வருஷமாக இருக்குது, இப்படி தான் நம்ம சொல்கிறோமே தவிர எனக்கு ஆரம்பித்து இப்போ தான் ஒரு அப்சர்வ் பண்ணி எனக்கு 1 மாதம்தான் ஆகுது அப்படிங்கிறத யாருக்கும் தெரியறதில்ல. ஸோ வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது யூஸ்வலாகவே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பீரியட்ஸ்க்கு முன்னாடியும் மென்சஸ்க்கு அப்புறமும் நமக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும், நல்லாவே கொஞ்சம் இருக்கும். ஸோ இதுக்கு இன்பிட்வீனில் லைட்டான ஒரு டிஸ்சார்ஜ் இருக்கும். இதை தாண்டி அதிகமாக வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்குன்னா அது அப்நார்மல். ஸோ இது வந்து நார்மலாக இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறைய பெண்களுக்கு எது நார்மல் எது அப்நார்மல் அப்படிங்கிறது தெரியறதில்ல. ஸோ இது சீக்கிரமாக சரி பண்ணிடலாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உடனடியாக நம்மளுடைய மருத்துவமனைக்கு நேரில் வந்து பார்க்கணும். இப்போதைக்கு நீங்கள் அரச மர பட்டை உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு நல்லா ஒரு 30 ml கஷாயம் மாதிரி போட்டு காலை வெறும் வயிற்றில் குடிச்சிட்டே வாங்க. கற்றாழையோட மடல்கள் வந்து நீங்கள் ஜூஸ் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். நிறைய மோர் எடுத்துக்கலாம். வாரத்தில் ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி கட்டாயம் நீங்கள் குளிக்கணும். அப்போ தான் உடல் சூடு வந்து குறையணும். அதே மாதிரி உடல் உஷ்ணத்தை குறைக்க உறக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு நைட்டு லேட்டாக தூங்குகிறோம், நமக்கு தூக்கம் சரியாக இல்லை அப்படின்னா நிச்சயமாக சூடு குறையாது. ஸோ நல்ல உறக்கமும் ரொம்ப ரொம்ப அவசியம். நம்மளுடைய மருத்துவமனைக்கு வரும் பொழுது உடல் சூடை வந்து குறைப்பதற்கு ஷிரோதாரா அப்படிங்கிற சிகிச்சை முறை கொடுக்குறோம். இந்த சிகிச்சை முறை எடுங்க, நாங்கள் கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் எடுங்க. திரிபலா சூர்ணம் ஒரு 5 grams நைட்டில் வெந்நீரில் கலந்து எடுத்துக்கோங்க. இதே திரிபலா சூர்ணத்தை நீங்கள் நல்லா தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு எக்ஸ்டர்னல் வாஷ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், வெஜைனல் வாஷ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கம்மா, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். நம்மளுடைய மருத்துவமனையில் இதுக்கு மெடிசன்ஸ் இருக்குது, கிளியர் பண்ணியிருக்கோம், நேரில் வந்து பாருங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். மேடம், என் பேர் பெருமாள் மேடம், நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன். சரி, யாருக்காக கேட்குறீங்க? எனக்காக தான். உங்கள் வயது என்ன? என் வயது வந்து 45. 45. உங்கள் கேள்வியை மட்டும் கேளுங்க. வணக்கம், சொல்லுங்கள். டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம் சார், சொல்லுங்கள். எனக்கு வந்து சளி தொந்தரவு இருக்குது மேடம். சரிங்க. 2 ட்ரிப் டிபி வந்துருச்சு. டிபி, ஓகே. ஆமா, 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரிப் டிபி வந்துச்சு. சரிங்க. ஒரு வருஷம் 2 வருஷம் தொடர்ச்சியா 6 மாசம் மாத்திரை சாப்பிட்டேன். சரிங்க. சரியா போச்சு. அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் நான் ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். திருப்பி சளி தொந்தரவு வந்துருச்சு. சரிங்க. சளி தொந்தரவு நீண்ட காலமா இருந்துச்சு. அப்பப்ப மாத்திரை போடுவோம், ஊசி போடுவோம், சரியா போவோம். அப்படியே நீண்ட காலமா இருந்து திருப்பி இப்போ ரீசனா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரிப் டிபி வந்துச்சு. சரிங்க. அப்பயும் 6 மாசம் மாத்திரை சாப்பிட்டேன். ஆனா மாத்திரை சாப்பிட்டு டிபி கிளியர் ஆயிருச்சு. சரிங்க. ஆனா சளி தொந்தரவு அப்படியே இருக்கு மேடம். இன்னும் எதுவும் கூலிங் ஐட்டம் எதுவுமே சாப்பிட முடியல. இன்ன வரைக்கும் நான் எதுவுமே சாப்பிடவே இல்லை. ஆனா சளி தொந்தரவு இருக்கு. கிளைமேட் மாறுறதுக்காக இல்ல, கிளைமேட் மாறினாலும் மாறாக்காட்டி எனக்கு சளி தொந்தரவு இருந்துகிட்டே இருக்கு. சரி, நான் சொல்றது கவனிங்க, கவலைப்படாதீங்க, சரி பண்ணிக்கலாம். அதாவது இந்த ட்ரீட்மெண்ட் முடிச்சதுக்கப்புறம் ஏஎஃப்பி அப்படின்னு டெஸ்ட் இருக்குது, அது நெகட்டிவ் ஆகிடுச்சா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். இப்போது ஒரு 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 வைரல் காய்ச்சல் ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்களேன், பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்பொழுது நம்ம பாசிட்டிவ்,
உதாரணத்துக்கு ஒரு டைஃபாய்டு ஃபீவர் வந்திருக்கு, நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது பாசிட்டிவ்னு வந்திருக்கு. ஸோ காய்ச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கும், மருந்துகள் எடுக்க எடுக்க அந்த காய்ச்சல் போயிடும், நம்ம நல்லாயிட்டோம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த கிருமியோட தாக்கம் கொஞ்சோண்டு இருக்கும், ரத்தத்தில் வந்து கலந்துருக்கும். அதை நம்ம அலட்சியமாக விட்டுட்டு அப்படியே நம்ம லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணிக்கிறோம். திரும்பவும் ரத்த பரிசோதனை டெஸ்ட் எடுத்து பார்க்கணும், அந்த இன்ஃபெக்ஷன் ஃபுல்லாக சரியாயிடுச்சா, டைஃபாய்டு ஃபீவர் அதற்குரிய அந்த ரத்த பரிசோதனை நெகட்டிவ் ஆகிடுச்சா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இது நம்ம யாருமே பார்க்குறதில்ல. இதே மாதிரி தான் ஒரு யூரின் கல்ச்சர் எடுக்கிறோம், அதில் ஒரு கிருமி இருக்குது, மருந்துகள் எடுக்கிறோம், அந்த பிரச்சனை சரியான உடனே திரும்பவும் அந்த பரிசோதனை செய்து பார்க்கறதில்ல. இதே மாதிரி தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டிபி வந்திருக்கு, மெடிசின்ஸ் கொடுத்துருக்காங்க, 6 மாதம் மாத்திரை மருந்தெல்லாம் போதும்னு சொல்லி ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கும் எல்லா பிரச்சனையும் சரியாக இருக்கும். ஆனால் அந்த கிருமியோட தாக்கம், அதாவது அந்த கிருமியோட லோடு, அந்த வைரஸோட லோடு வந்து பிளட்டில் இருந்திருக்கும். உங்களுக்கு நீங்கள் நடுவில் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கீங்க, நோய் எதிர்ப்பு ஆற்றல் குறைஞ்சிருக்கும், அதனால் திரும்பவும் அது ட்ரிகர் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு முறையான சிகிச்சை முறைகள் எடுக்கணும். இப்போ சளி இருக்குது அப்படின்னா அதற்கு காரணம் அந்த கிருமியோட தாக்கம் தான். அந்த கிருமி தாக்கத்தை நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்னா கோழைகள் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகாது. இதற்கு நம்மளுடைய மருத்துவமனையில் மூலிகை மருந்துகளே தீர்வுகள் இருக்குது, கவலைப்பட வேண்டாம். நம்முடைய ஆர்ஜர் மருத்துவமனைக்கு நேரில் வந்து சிகிச்சை எடுங்க. இப்போதைக்கு நீங்கள் திரிகடுகு சூரணம் அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், இல்லை மாத்திரைகளாகவே கிடைக்கும். காலையில் 2 மாத்திரை, நைட்டு 2 மாத்திரை, சாப்பிட்ட பிறகு எடுத்துக்கோங்க. திரிபலா மாத்திரை நைட்டு மட்டும் 2 மாத்திரை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இது நல்லா உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். ஆனால் முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்தால் நிச்சயமாக 6 மாதத்தில் சரி பண்ணிக்கலாம். உங்களை மாதிரியே டிபியில் பாதிப்பு ஏற்பட்டு அதற்கப்புறம் உடம்பு ரொம்ப சோர்வாக இருக்குது, இந்த சளி பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது, நுரையீரலில் வந்து கோழைகள் தங்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளோட மருத்துவமனையில் வந்து சிகிச்சை எடுத்து சரியாக இருக்குது. ஸோ பயப்பட வேண்டாம், உங்களமா நிறைய கேசஸ் நம்ம ட்ரீட் பண்ணியிருக்கோம். முசுமுசுக்கை கீரை உங்களுக்கு கிடச்சிது, இல்லை தூதுவளை கீரை உங்களுக்கு கிடச்சிதுன்னா அது உணவில் அடிக்கடி வந்து சேர்த்துக்கோங்க. நம்மளுடைய மருத்துவமனையில் முறையான சிகிச்சை அப்படிங்கிறது கழிவு நீக்குகள் சிகிச்சை, வெளிப்புற ட்ரீட்மெண்ட்ஸு, உள்ளுக்கு கொடுக்கக்கூடிய மூலிகை கஷாயங்கள், இது எல்லாமே நம்ம எடுக்கும் பொழுது நிச்சயமாக சரி பண்ணிடலாம், கவலைப்படாதீங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் பவித்ராங்க, எந்த ஊர்லேருந்து பேசுகிறேன். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? தம்பிக்கு மூக்குல சத வளர்ச்சி இருக்கு. என்ன வயதாகுதுமா? 22 ஏஜ் ஆச்சுங்க. 22. இப்போ பேசுங்க டாக்டர் கிட்ட. மூக்கு அடைப்பு இருக்காமா? 2 பக்கமும் இருக்குங்களா? ஒரு சைடு தான் மேம் இருக்கு. சரி, வந்து 8 மந்த்தா இருக்கு. நம்ம இங்கிலீஷ் மெடிசன்ஸ் பார்த்தோம். சரிங்க. பார்த்து ஸ்டார்டிங்ல சரி பண்ணிடலாம்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணாதான் இது பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்கம்மா. எங்களுக்கு சர்ஜரி பண்ணாம மருந்து மூலியமாவே இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஆட் பார்த்தோம், ஆர்ஜிஆர் ஆடு. சரிங்கம்மா. ஹாஸ்பிட்டல் போனா நான் பார்த்தா சரியாகுமான்னு கேள்வி. சரிம்மா, நிச்சயமா சரி பண்ண முடியுமா. அதாவது மூக்கு அடைப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டார்ச் அடித்து பார்த்தோம் அப்படின்னாலே நமக்கு அந்த நாசி துவாரங்களில் வந்து 2ஆக ஒரு குட்டியாக ஒரு சதை மாதிரி தெரியும். 2 பக்கமும் இருக்கலாம், ஒரு பக்கமும் இருக்கலாம். ஸோ இதான் பிளாக் அப்படின்னு சொல்கிறோம். இதை தாண்டி நேசல் பாலிப் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. ஸோ அந்த கண்டிஷனில் ஒரு பாதிப்பு இருக்கா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். நம்மளுடைய மருத்துவமனைக்கு நேரில் வாங்க, நிச்சயமாக இதற்கு ஆப்ரேஷன் இல்லாமல் நம்ம தீர்வுகள் கொடுக்க முடியும். நிறைய பேஷண்ட்ஸ்க்கு நம்ம சரி பண்ணியிருக்கோம். இதற்கு நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிகிச்சைகள் அப்படிங்கிறது நேசல் ட்ராப்ஸ் மாதிரி கொடுப்போம். இதை ஃபாலோ பண்ணணும். உள்ளுக்கு மூலிகை மருந்துகள் கொடுக்கணும். இப்பொழுதுக்கு நீங்கள் பூண்டு இருக்கு இல்லையா, அது நல்லா சாறு, 1 ஸ்பூன் வந்து பூண்டு சாறு எடுத்துக்கோங்க. 8 ஸ்பூன் வந்து தேன், சுத்தமான ஒரு தேன் கிடச்சிது அப்படின்னா 8 ஸ்பூன் கலந்து சாப்பிட்ட பிறகு அதை கொடுத்துட்டு வாங்க. அதே மாதிரி மஞ்சளை வந்து விளக்கில் சுட்டுட்டு அந்த புகையை வந்து உள்ளுக்கு சுவாசிக்கணும். வாரத்தில் 2 நாட்கள் வேது பிடிக்கணும். ஸோ இதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நம்முடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் சைனசைட்டிஸ், ஆஸ்துமா பிரச்சனைகள், உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நம்ம மூலிகை மருந்துகளே சரி பண்ணியிருக்கோம். நேரில் வந்து சிகிச்சை எடுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் டாக்டர். இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் நேர்கள் கேட்ட ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கு பொறுமையாக பதில் சொன்னீங்க. மிக்க நன்றி. நன்றி.